ஹாய். இப்போ வந்து நைட் டின்னருக்கு சன்னா மசாலா வித் சப்பாத்தி தான். ஸோ சன்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஆனியன் நல்லா டைஸ் பண்ணிக்கோங்க. டைஸ் பண்ணிவிட்டு ஆனியன் வந்து 80% குக் ஆனதுக்கப்புறமா ஜிஞ்சர் garlic பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் ஸ்லைஸ் பண்ணாமல் டைஸ் பண்ணிக்க சொல்கிறேன்னா, அந்த சன்னா மசாலாவில் வந்து அந்த ஆனியனோ நம்ம சேர்க்குற தக்காளி எல்லாமே வந்து நல்லா கேரமலைஸ் ஆகி கிரேவியாக வரணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப க்ரீமியாக நமக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அண்ட் மசாலாஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ஜீரகத்தூள். ஸோ ஆட் பண்ணி மசாலாஸை வந்து நல்லா குக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டே அந்த சன்னா வேக வச்சுருப்போம், அந்த தண்ணியை வந்து லைட்டாக ஆட் பண்ணி அதை நல்லா குக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து மசாலா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். ஸோ தக்காளி சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம லெஃப்ட் ஓவர் வாட்டர் இருக்குல்ல, அந்த வேக வச்ச தண்ணி அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க சன்னாவையும் அதில் சேர்த்துருங்க. அதை ஃபுல்லாக சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு திக்னஸ்க்கு வேணும். ஸோ அதை வந்து அந்த எடுத்து வச்சுருக்க தனியாக இருக்கிறத வந்து கோர்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சிலர் வந்து உருளைக்கிழங்கு கூட போட்டாங்க. எனக்கு இதுவே கன்வீனியண்ட்டாக இருந்ததுனால நான் இதை சேர்த்துக்கிட்டேன் நான். ஸோ சன்னா போட்டதுக்கப்புறமா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அண்ட் கார்னிஷிங்க்கு வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் வரணும் அப்படின்றதுக்காக அந்த சாட் மசாலா இருக்குல்ல, அது வந்து ஃபைனலாக சேர்த்துக்கோங்க. அந்த டேங்கினஸ் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த நார்த் இந்தியன் ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். இது அத்தன்டிக் நார்த் இந்தியன் ஸ்டைலான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து சவுத் இந்தியன் ஸ்டைல் தான். உங்களுக்கு அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சன்னா மசாலா கடையிலே கிடைக்கும்ல, அந்த மசாலாஸ் அதை மட்டும் வாங்கி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பட்டர் ஒரு க்யூப் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா நல்லா அந்த மசாலாஸ்லாம் க்ரீமியாக ஒரு ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஸோ சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் விலாக்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.